ததாகத இன்ஸ்டியூட் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி 60 டெஸ்ட்டினுடைய முதல் டெஸ்ட் நடக்க போகுது. அதுக்கு ஒரு டெமோ கிளாஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம். அதை கவனமாக கவனித்து அதே மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுக்கு தயாராகிடுங்க. சரிங்களா? நம்ம 6 o'clock எக்ஸாக்டாக நம்ம இன்றைக்கி தேர்வு நடக்கும். இந்த டெமோ டெஸ்ட் இப்போ உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். எல்லோரும் ஒரு முறை எழுதி பார்த்துங்க. சரிங்களா? இப்போ டெமோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. இப்போ ஆக்சுவலாக நாங்கள் அந்த லிங்க் உங்களை அனுப்புவோம். ஓகேங்களா? அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போகலாம். இப்போ லாகின் இருக்கு இல்லைங்களா? இந்த லாகின் கொடுங்க. இப்போது உங்களுடைய இமெயில் ஆல்ரெடி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா செல்லில் நீங்கள் கிளிக் பண்ணால் போய்டும். சப்போஸ் அப்படி பண்ணலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நான் உள்ளே போகிறோம். கிளிக் பண்ணிட்டீங்களா? ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அந்த லாகின் ஆகி வரும் பாருங்கள். கொடுங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நம்ம திரும்ப கொடுங்க. வரும் பாருங்கள். வந்துருச்சிங்களா? அப்போ டெஸ்ட் பேஜ் இதுதான் நம்முடைய ஹோம் பேஜ். சக்ஸஸ்ஃபுல் லாகின் சொல்லி வந்துருச்சிங்களா? ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு உள்ளே போகிறீங்க. இப்போ டுடே டெஸ்ட்டு இங்கே பாருங்கள். பக்கத்தில் ஒரு டேப் கம்ப்ளீட் டெஸ்ட்டுன்னு இருக்கா? இப்போ நம்ம எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. இப்போ டுடே எக்ஸாம் நான் ஒரு டெமோ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ரைட்டுங்களா? இப்போ இது எப்படி எழுதுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். உள்ளே போங்க. இப்போ செக் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் எக்ஸாம் கொடுங்க. கொஸ்டின் டிஸ்பிளே ஆகுதுங்களா? இப்போ கீழே ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா? இந்த கொஸ்டின் படிச்சுட்டு நீங்கள் ஆப்ஷனுக்கான ஆன்சர் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறேன். உதாரணத்துக்கு நான் 2 ஆன்சர் போடுறேன். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு பட்டன் இருக்குதுங்க. கொஞ்சம் மேலே தள்ளிக்கிட்டிங்கன்னா டைமர் இருக்கும். டைமரை பற்றி யோசிக்க வேண்டாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா தான் டைம் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் பொறுமையாக எழுதலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? இப்போ கொடுத்துட்டு பாருங்கள். இது நெக்ஸ்ட்டு, இது பட்டன் நெக்ஸ்ட்டு. இப்படி கிளிக் பண்ணால் போதுங்களா? இப்போ இதை படிச்சுட்டு நான் யோசிக்கிறேன். இதுக்கு ஒரு ஆன்சர் போடுறேன். ரைட்டுங்களா? இப்போ 3ன்னு போடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கு நான் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் போய்ட்டு அதுக்கு ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகிறீங்க. அது ஒரு ஆன்சர். இதெல்லாம் உங்களுக்கு 5 கொஸ்டின் கூட டெமோ போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின் முடிஞ்சிச்சு. அதன் பிறகு நெக்ஸ்ட் போகாது. ரைட்டுங்களா? முடிச்ச உடனே நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுக்கலாம். ஓகேங்களா? கொடுங்க. இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு. இப்போது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிருக்கேன். 2 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கேன். மொத்தம் 5 கொஸ்டினில். ரைட்டுங்களா? இங்கே பாருங்கள். ஒன்று ஆன்சருக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? கீழே பேக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? 2 இருக்குது. நீங்கள் 2 வழியில் எங்கே வேணாலும் போனால் செக் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச வரையிலையும் என்ன பண்ணால் நீ பேக் போங்க. நான் உங்களுக்கு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? பேக் போங்க. பேக் பண்ணிங்கன்னா பாருங்கள். டுடே எக்ஸாம் முடிஞ்சிச்சிங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் இருந்தது எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க. அப்போ எங்கே போய்ட்டு பாருங்கள். கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்துச்சு பாருங்கள். இவ்வளோ தான் விஷயம். அப்போ கம்ப்யூட்டர் எக்ஸாம் வந்த பிறகு நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள். இங்கே இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அப்போது 5 கொஸ்டினில் நீங்கள் 2 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா? அப்போ உள்ளே பாருங்கள். கீழே கடைசியாக பாருங்கள். கிளிக் ஹியர் டு வியூ ஆன்சர் கீ அண்டு யுவர் ரிசல்ட் இருக்குங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய அந்த எந்த கொஸ்டின் ரைட்டாக போட்டிங்க தப்பாக போட்டிங்கன்றதான கடைசி பேஜ் இதுதான். ஓகேங்களா? இதில் பாருங்கள். பிடிஎஃப் மாதிரி இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆன்சர் இது சரி தப்புன்னு சொல்லி நீங்களே எவாலுவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு ஒரு முறை எழுதிங்க. நான் உங்களுக்கு லிங்க் போட்டு வர்றோம். 6 o'clock எக்ஸாக்டாக முதல் தேர்வு வந்துடும். நீங்கள் 6 o'clock அது எழுத ஆயத்தமாக இருங்க. இப்போதைக்கு நாங்கள் இதை அனுப்புகிறோம். இது நீங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க. ஏதாவது டவுட் இருக்குது ஓகேங்களா? எங்களை உடனே தகவல் சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு உண்டான டவுட் சரி பண்ணுறோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.